வணக்கம். நான் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கற்றல் கற்பித்தல் பணியிலே ஈடுபட்டு வருகிறேன். வெளிநாடுகளில் என்னிடம் தமிழ் பயின்ற சில மாணவர்களை சில ஆண்டுகள் கழித்து நான் சந்திப்பதுண்டு. அப்போது நான் அவர்களிடம் கேட்பேன், நீங்கள் நலமா, உங்கள் தமிழ் எப்படி இருக்கிறது என்று. அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் நலம்தான், தமிழ்தான் எங்களோடு இல்லை என்பார்கள். ஏன் என்று கேட்பேன். பலரும் பல காரணங்களை சொல்வார்கள். ஆனால் அனைவரும் ஒருமித்து சொல்கின்ற ஒரே காரணம், நாங்கள் கற்ற பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகளை எங்களால் நினைவிலே நிறுத்திக் கொள்ள முடிகிறது. ஏனெனில் அந்த மொழிகளில் உள்ள எழுத்து வடிவங்கள் 30க்கு குறைவாகவே இருக்கின்றன. எனவே எங்களால் அவற்றை எளிதில் மறக்க முடியாது. ஆனால் தமிழ் மொழி அப்படி அல்ல. தமிழ் மொழியோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் 247 எழுத்துக்கள், அவற்றின் ஒளி வடிவங்களையும் வரி வடிவங்களையும் நேரிலே நிறுத்திக் கொண்டால்தான் எங்களால் தொடர்ந்து தமிழோடு பயணிக்க முடியும். காலம் கடந்து செல்லும் போது அந்த எழுத்துருக்கள் எங்கள் நினைவிலிருந்து நீங்கி விடுகின்றன. எனவே எங்களால் சில ஆண்டுகளுக்கு பின் தமிழ் மொழியினை எடுத்து படிக்க முடியவில்லை, எழுதவே முடியவில்லை என்றார்கள். உண்மையிலேயே தமிழ் மொழியில் 247 எழுத்துக்கள் இருக்கின்றனவா? அல்லது அந்த 247 எழுத்துக்களின் அடிப்படையில் தான் தமிழ் மொழியினை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமா? இன்று உலக அரங்கிலே 4500 மொழிகள் பேசப்படுகின்றன. அம்மொழிகளை 2 கூறுகளாக பிரித்துள்ளனர். ஒன்று எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட மொழிகள், மற்றொன்று ஒலிகளை அடிப்படையாக கொண்ட மொழிகள். சீன மொழி, ஜப்பானிய மொழிகள் எல்லாம் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட மொழிகள். அவற்றின் எழுத்து வடிவங்கள் மாறவே மாறாது. ஆனால் தமிழ் ஒலிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மொழியாகும். இன்னும் சொல்ல போனால் தமிழ் ஓர் இசை வடிவான மொழி. தமிழ் இஸ் எ மியூசிக்கல் லாங்குவேஜ் என்றே சொல்வார்கள். தமிழ் மொழி ஓர் ஒளிப்புழுக்கம் நிறைந்த மொழியாகும். தமிழ் இஸ் எ சவுண்ட் டிசிப்ளின்டு லாங்குவேஜ். ஒரு மொழியில் உள்ள ஒலிகளின் ஒலிப்பு முறைகளை ஆய்வு செய்கிறது ஒலிப்பியல். தமிழ் மொழியில் உள்ள அனைத்து சொற்களையும் ஒலிப்பியல் ஆய்வு செய்ததில் அவை அனைத்துமே 12 உயிர் ஒலியன்கள், 18 மெய் ஒலியன்களின் அடித்தளத்தில் அமைந்திருப்பதை அறிய முடிகிறது. ஒலியன்கள் என்றால் ஒரு மொழியில் உள்ள அடிப்படை ஒலி அலகுகள் தான். எடுத்துக்காட்டாக தமிழ் மொழியில் உள்ள எல்லா சொற்களுமே உயிர் ஒளியில் தொடங்கி உயிர் ஒளியில் முடியும், அல்லது உயிர் ஒளியில் தொடங்கி மெய்யொலியில் முடியும், அல்லது மெய் ஒளியில் தொடங்கி மெய் ஒளியிலேயே முடியும், அல்லது மெய்யொலியில் தொடங்கி உயிரொலியில் முடியும். இந்த 4 கட்டமைப்புகள் தான் உள்ளன. எடுத்துக்காட்டாக அம்மா என்ற சொல் உயிரொலியில் தொடங்கி உயிரொலியில் முடிகிறது. எப்படி? அம்மா என்பதிலே ஆ என்பது உயிரொலி, இறுதியிலே வருகின்ற மா என்பது ஓர் இணைப்பு ஒலி. மா என்பதிலே ஆ என்ற ஒலி தெளிவாக கேட்கும். இம் என்ற மெய்யொலியும் ஆ என்ற உயிரொலியும் இணைந்து ஒலிக்கும் போது இம் ஆ மா 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 என்று ஒரே ஒலியாக இணைப்பு ஒலியாக ஒலிக்கும். எனவே மா என்பது ஓர் இணைப்பு ஒலி. அந்த மா என்ற இணைப்பு ஒலி ஆ என்ற உயிரொலியை தன்னகத்தே கொண்டது. எனவேதான் அம்மா என்ற சொல் உயிரொலியில் தொடங்கி உயிரொலியில் முடிகிறது. ஒலிகளின் அடிப்படையில் தமிழ் மொழியினை கற்கும் போதுதான் உயிர் ஒலிகளுக்கும் மெய்யொலிகளுக்கும் இடையே இலையோடுகின்ற உறவுமுறை, அந்த உறவு முறையிலே பிற ஒலிகள் எப்படி பிறக்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் தமிழ் மொழியில் 12 உயிர் ஒலிகள், 18 மெய் ஒலிகள், அவற்றின் எழுத்து வடிவங்கள் மற்றும் சில ஒலி குறியீடுகள் தான் இருக்கின்றன. அவற்றை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த 30 ஒலிகளை எப்படி ஒலிப்பது, எப்படி மற்ற ஒலிகளை உருவாக்குவது, உருவாக்கப்பட்ட ஒலிகளை இணைத்து எப்படி சொற்களை அமைப்பது, பின் சொற்களை
இணைத்து எப்படி ஓசை நயத்தை கூட்ட வேண்டும் போன்றன குறித்துத்தான் தொல்காப்பியர் இலக்கண மரபுகளை உருவாக்கியுள்ளார். சொற்களை அமைப்பதற்காக 18 மெய்யொலிகளை 3 கூறுகளாக பிரித்துக் கொண்டு வன்மையான ஓசையுடைய மெய்யொலிகளை வல்லின ஒலிகள் என்றார். எடுத்துக்காட்டாக இக், இச், இத், இப் போன்றன வல்லின ஒலிகள். இப் என்ற வல்லின ஒலியை நீங்கள் ஒலித்து பாருங்கள். உதடுகளை மூடி காற்றை மார்பிலிருந்து வெளியிட்டால் இப் என்ற ஒலி பிறக்கும். இப் என்று ஒலிக்கும் போது உங்கள் மார்பிலை கை வைத்து பாருங்கள், லேசாக ஒரு அதிர்வலை தோன்றும். ஏனெனில் இப் என்ற ஒலி மார்பிலிருந்து பிறக்கிறது. இப்போது அதே ஒலிப்பு முறைதான், ஆனால் காற்றை மூக்கிலிருந்து வெளியிட வேண்டும். இம் 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 இப் இம் இப் இம் இம் என்பது மெல்லிய ஓசை உடையது, அதை மெல்லினம் என்பார்கள். அதே போன்றுதான் இக் என்பது ஒரு வல்லின மெய்யொலி. அடி நாக்கை அடி அன்னத்தின் மீது பொருத்தி காற்றை மார்பிலிருந்து வெளியிட்டால் இக் பிறக்கும். இக் அதே ஒலிப்பு முறைதான், காற்றை மூக்கிலிருந்து வெளியிடுங்கள். இங்கு 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 இக் வல்லின ஒலி, இங்கு மெல்லின ஒலி. இந்த 2 ஒலிகளையும் இன ஒலிகள் என்பார். இந்த 2 ஒலிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி மாதிரி. இங்கு என்ற ஒலி எந்த சொல்லில் வந்தாலும் அடுத்து இக் என்ற ஒலி வந்துவிடும். மனைவியை கணவன் பாதுகாக்கிற மாதிரி. இப்ப பாருங்க, பூ என்பது ஒரு ஒலி, ஒரு சொல். காற்று என்பது ஒரு சொல். இரண்டையும் இணைத்து பார்த்தார் தொல்காப்பியர். பூ காற்று, பூ காற்று, பூ காற்று என்று வந்தது. இசையிலே சுரங்களை இணைத்து ஓசை நயத்தை கூட்டுவார்கள். ரிதமிக் பேட்டர்ன்ஸ் கொண்டு வருவாங்க. தமிழ் இசை சார்ந்த ஒரு மொழியாக இருப்பதனால் பூவையும் காற்றையும் இணைக்கும் போது பூ காற்று என்று வருகிறதே, இதிலே ஓசை நயம் இல்லையே என்று எண்ணினார் தொல்காப்பியர். என்ன செஞ்சார்னா, ஒரு மரபை ஏற்படுத்தி ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள், இந்த பூ, தை, பை போன்றன. இந்த சொற்களை அடுத்து வருகின்ற சொற்கள் வல்லின மெய்யொலியில் தொடங்கினால் அந்த வல்லின மெய்யொலியை வெளிக்கொண்டு வந்து முதல் சொல்லோடு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு மரபினை ஏற்படுத்தி கொண்டார். அப்ப என்னாச்சு, முதல் சொல் பூ, இரண்டாவது சொல் காற்று. அதிலே முதல் ஒலி கா. கா என்பது ஓர் இணைப்பு ஒலி. கா என்பதை சற்று அழுத்தி சொல்லி பாருங்கள். கா 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 இக்கா இக் ஆ. இக் என்ற மெய்யொலியில் ஆ என்ற உயிரொலி இணையும் போதுதான் கா என்ற இணைப்பு ஒலி கிடைக்கிறது. எனவே கா என்பதிலே உள்ள வல்லின மெய்யொலி இக்கை எடுத்து பூவோடு சேர்த்து கொண்டார். அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பூ இக் காற்று, பூக்காற்று என்று வந்தது. பூக்காற்று என்று சொல்வதிலே தொல்காப்பியருக்கு உடன்பாடில்லை. ஏனெனில் ஓசை நயம் தெளிவாக இல்லை. எனவே இக் என்ற வல்லின மெய்யொலிக்கு இணையான இங் என்ற மெல்லின மெய்யொலியை பயன்படுத்தினார். பூ இக் காற்று என்பது பூ இங் காற்று என்று மாறியது. எனவே பூக்காற்று என்பதை பூங்காற்று என்று ஒலிக்க வேண்டும் என்றார் தொல்காப்பியர். பூங்காற்று என்று சொல்லும்போது அதிலே ஓசை நயம் கூடுகிறது. எனவே தமிழ் மொழியினை 30 ஒலிகளின் அடிப்படையில் கற்றுக் கொடுத்தால்தான் தமிழ் இலக்கண மரபுகளை புரிந்து கொண்டு தமிழோடு மாணவர்கள் பயணிப்பார்கள். 30 ஒலிகளை கொண்ட ஒரு மொழியினை 247 எழுத்துக்களின் அடிப்படையிலே கற்றுக் கொடுக்கின்ற கடினமான கற்றல் சூழலும் மாறிவிடும். ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் 26 ஒலிகளை கொண்டு ஒலிக்கின்றன. அவற்றிற்கு இணையாக 30 ஒலிகள் கொண்ட தமிழ் மொழியினை பயில்கின்ற கலையினை நாம் கற்றுக் கொடுத்தால் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கின்ற பலரும் தமிழ் மொழியினை கற்பதிலே ஆர்வம் காட்டுவார்கள். ஒலிகளின் அடிப்படையில் தமிழ் மொழியினை எப்படி கற்றுக் கொடுக்கலாம் என்பது குறித்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், புதுவை நடுவண் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கலிபோர்னியா பல்கலைக்கழக ஒலிப்பியல் ஆய்வாளர்களின் வழிகாட்டலில் ஒலிகளின் அடிப்படையில் தமிழ் பயிலும் கலை குறித்த ஒரு பாடத்திட்டத்தினை தமிழ் ஒலிப்பியல் கல்வி இயக்ககம் உருவாக்கியுள்ளது.
அந்த பாடத்திட்டம், அந்த பாடத்திட்டத்திலே காணப்படுகின்ற கற்றல் படிகள், அந்த கற்றல் படிகளுக்கு உரிய கற்றல் விளைவுகள், அந்த விளைவுகளை பெறுவதற்கு மாணவர்கள் செய்ய வேண்டிய செயற்பயிற்சிகள் போன்றன குறித்த ஒரு விழிப்புணர்வு பயிலரங்கத்தை, அவேர்னஸ் ஒர்க் ஷாப் நான் நடத்தி வருகிறேன். அந்த பயிலரங்கத்திலே நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் கீழ்கண்ட மின்னஞ்சல் வழியே அல்லது தொலைபேசி வழியே என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.